என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்களுக்காக உங்களுடைய பெரிய ஆதரவால இன்னைக்கு நம்ம சசிஜி லேண்ட் ப்ரோமோட்டரோட 4வது படைப்பு வாசு பண்ணியாச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் புளியரில் போட்டோம். அப்போ நிறைய பேர் சொன்னாங்க நம்ம கிட்ட, இது ஒரு கிராமம், இங்கெல்லாம் சேல்ஸுக்கு வீடு போட்டா ஓடாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னாங்க. நிறைய பேர் இது சேல் ஆகாது அந்த மாதிரியே சொன்னாங்க. ஆனா நம்ம தரமா பண்ணோம். முதல் வீடு தரமா பண்ணோம், உடனே சேல் ஆச்சு. அதுக்கு பக்கத்துல அடுத்த வீடு போட்டோம், அதுவும் தரமா போட்டோம். உங்களால முடியாது அப்படின்னு சொன்னவங்க முன்னாடி முடிச்சு காட்டணும். நம்ம கீழே பரல 3வது ப்ராஜெக்ட் போட்டோம், அதுவும் டூப்ளெக்ஸ் மாடல்ல போட்டோம். அதுவும் நீட்டா சூப்பரா போட்டிருந்தோம். உள்ளோடி ஸ்டெப்ஸ் வச்சு ஆர்கிடெக்சர் மாடல்ல போட்டிருந்தோம். அப்புறம் ஒரு கிளைண்ட் நம்ம கிட்ட வந்து வீடை சைட் விசிட் வரும்போது பார்த்துட்டு வீடு சூப்பரா இருக்குங்க, ஆனா எனக்காண்டி ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ரெக்வஸ்டா கேட்டாங்க. அவங்களுக்காண்டி அது நீட்டாவே பண்ணி கொடுத்தாச்சு. இன்னைக்கு நம்ம பில்டிங் வாஸ்து பண்ணிருக்கோம், அதுவும் நல்லதொரு தொடக்கம். அந்த மாதிரி வாஸ்து பண்ணிருக்கோம். இன்னைக்கே நான் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா, நீங்க வந்து பார்க்கலாம், சைட் விசிட் வந்து பார்க்கலாம், நம்ம எந்த மாதிரி மெட்டீரியல் யூஸ் பண்றோம், எந்த மாதிரி தரத்தோட வீடு கட்டுறோம் அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம். அது போல நான் இந்த வீடு நீங்க வாங்கி அவனும் இந்த பட்ஜெட்ல தான் போட்டிருக்கேன், லோ பட்ஜெட்ல போட்டிருக்கேன், இதை நீங்க கண்டிப்பா வாங்கணும்னு சொல்லி உங்களை வற்புறுத்தவே மாட்டோம். உங்களுக்கு மனசுக்கு பிடிக்கணும். நீங்க வாஸ்து பாப்பீங்களா எனக்கு தெரியாது, ஆனா நம்ம கட்டுற வீடு 100% வாஸ்து பார்த்தாங்க கட்டுவோம். உங்களுடைய நல்ல ஆதரவு எல்லாமே இதுவரைக்கும் நமக்கு பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இன்னும் கொஞ்சம் பண்ணுங்க. உங்களுக்காக எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளவு எஃபர்ட் போட்டு நல்ல முறையில் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் உங்களுக்காண்டி பண்ணணும்னு காத்துக்கிட்டே இருக்கேன். அதனால உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி நான்